வீட்டை மீட்டு கொடுத்த முத்து மீனாவை புரிஞ்சுக்கிட்டு விஜயா தன்னோட மருமகளை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மனோஜ், எங்க மனோஜ் இருக்க? இங்க கடைக்கு வந்தா நீ கடையில இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி அங்க மனோஜுக்கு ஃபோன் பண்ண. அதை ஏன் கேக்குற ரோகிணி, இங்க நம்ம வீட்டை முத்து மீட்டு கொடுத்துட்டான்ல, அதனால ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி இங்க அம்மா ஏற்பாடு பண்ணி எல்லாருமே இங்க தான் இருக்கோம். என்ன மனோஜ் சொல்ற? அப்போ வீடு உங்க கைக்கு கிடைச்சிருச்சா? ஆமா, எதேதோ பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் முத்து இந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டான். அதை விடும் ரோகிணி, நான் இந்த வீட்டில் இப்போ என்ன சுச்சுவேஷன்ல இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன மனோஜ் சொல்ற? ஆமா ரோகிணி, எல்லாருமே அவங்க ஜோடி ஜோடியா உக்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நான் மட்டும் ஒத்தையில தனிமையா உக்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே பயங்கர கடுப்பாகுது. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி என்கிட்ட இருக்கா. ஆனா என்ன ஒண்ணு, இந்த பூஜையில நீயும் கலந்துக்காம இருக்கிறத நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மனோஜ், நீ என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் உன் கூட இருக்கணும், அவ்வளவு தானே. இன்னும் 1/2 hour வெயிட் பண்ணு, நான் உன் கூட வருவேன். புரிஞ்சுதுல? ஏய் ரோகிணி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். வரேன் வை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி நேரா வீட்டுக்கு வந்து தன்னோட துணியெல்லாம் பேக்ல எடுத்து வைக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க லட்சுமி இருந்துகிட்டு, ஏ கல்யாணி, என்னடி இது? பேக்ல துணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எங்க அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்க? அம்மா, இவ்வளவு நாள் நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ அதுக்கான நேரம் வந்துடுச்சுமா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, அதான் மனோஜ் என்ன பார்க்கணும், என் கூடவே இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாருமா. அவங்க வீட்டில் பூஜை இருக்கான், எல்லாருமே ஜோடி ஜோடியா இருக்காங்களாம். ஆனா இவன் மட்டும் தனியா இருந்து என்னை ரொம்ப மிஸ் பண்றதா சொன்னாமா. இதுதான் எனக்கு சாக்குமா. இந்த நேரம் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சனா கண்டிப்பா மனோஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான். நான் வரமா. ஏய் என்னடி, குழந்தைய வேற விட்டுட்டு போற? அம்மா, நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன், அதுக்கப்புறம் எப்படி கிறிஷ நான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீ கிறிஷ பத்திரமா பாத்துக்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துணியை பேக்ல எடுத்துக்கிட்டு நேரா விஜயாவோட வீட்டுக்கு வராங்க. விஜயாவோட வீட்டுல ஏற்கனவே எல்லாருமா சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்க. அதே நேரம் பேகும் கையுமா வந்து நின்னுகிட்டு இருந்த ரோகிணிய பார்த்ததும் இங்க முத்து இருந்துகிட்டு, அப்பா அங்க பாருங்கப்பா, பார்லராமா எதுக்காக இங்க வந்திருக்குன்னு தெரியலையே. டேய் மனோஜ், நீ ஏதாவது வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கோவத்தோட கேட்க, டேய் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அங்க மனோஜ் சொல்ல, ஏய் பார்லர்காரி, நீ எதுக்காக இங்க வந்த? இப்போதான் எங்க குடும்பம் ஏதோ சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு, அது உனக்கு கொஞ்சம் கூட பொறுக்கலையா? உடனே பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்ட. உன்னை யார் இங்க வர சொன்னது? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ, உனக்கு இங்க நிக்க தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பேச, உடனே இங்க ரோகிணி இருந்துகிட்டு, ஆன்ட்டி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொன்ன ரோகிணி தன்னோட பேக்ல இருந்து ஒரு பிரெக்னன்சி சிப்பை எடுத்து அங்க விஜயா கிட்ட காட்ட, விஜயாவோ அதை பார்த்துட்டு, ஏய் இது என்னடி இது? ஆன்ட்டி இது உங்களுக்கு தெரியலையா? இதுதான் பிரெக்னன்சி சிப்பு, நான் கர்ப்பமா இருக்குன்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி சொன்னதை கேட்டதும் அங்க விஜயா, அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. மீனா, நான் அப்பவே நினைச்சேன் மீனா, இந்த பார்லர் அம்மா அப்ப கடைக்கு வந்து போகும்போதும் இந்த மனோஜ் வழிஞ்சு அப்பப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போதும் எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது. கடைசியில பார்த்தா இந்த ஃப்ராடு பையன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் பாரு. ஒரு பக்கம் நம்ம கோர்ட்டு கேஸ்ன்னு இவனுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கறதுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருந்தா, இந்த நாய் என்னன்னா இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கு. ஏண்டா எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க மனோஜ் போய் இங்க சட்டையை பிடிச்சு முத்து கோவத்தோட கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க மனோஜுக்கோ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ரோகிணிய பார்க்க, ரோகிணியோ அங்க கண்ணடிச்சு ஆமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்ணடிச்சு காட்ட, அதை பார்த்ததும் இங்க மனோஜ் இருந்துகிட்டு, டேய் என்னடா பண்ண சொல்ற? எனக்கு ரோகிணியை பிடிச்சிருக்கு, நான் ரோகிணி கூட தான் வாழ்வேன். பின்ன என்னடா, எல்லாருமே காலையில இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஜோடி ஜோடியா வந்து உக்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் என்னமோ தனி அனாதை மாதிரி தனியா உக்காந்துக்கிட்டு இருந்தேன். அதை பத்தி யாருக்காவது கொஞ்சமாவது கவலை இருந்ததா? எனக்கு ரோகிணியை பிடிச்சிருக்கு. நான் ஜெயிலில் இருக்கும்போது கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்தா தெரியுமா? நீங்க யாருமே என்னை கண்டுக்கல, எனக்கு ரோகிணி தான் முக்கியம். அம்மா இப்ப சொல்றேன், வாழ்ந்தா என் பொண்டாட்டி ரோகிணி கூட மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் பேச, இதை கேட்டதும் அங்க விஜயாவுக்கு பயங்கர கோவம் வந்து அங்க மனோஜ சட்டையை பிடிச்சி ஓங்கி பலார்னு கண்ணத்திலேயே அற கொடுக்குறாங்க. ஏ விஜயா, கொஞ்சம் நிறுத்துறியா? அதான் அவன் சொல்லிட்டான்ல, வாழ்ந்தா அந்த ரோகிணி கூட மட்டும்தான் வாழ்வனே. அப்படி சொல்றவங்கிட்ட நீ பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பேசாம போய் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை சொல்ல, அங்க இருந்த வக்கீலோ இங்க விஜயா கிட்ட வந்து, மேடம் உண்மையா நான் சொல்றேன்,
இந்த பொண்ணு இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறதா இவ ஆதாரத்தோடு வந்து நின்று இருக்கா. இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், உங்க பையன் மனோஜை கொஞ்சம் பார்த்தே வச்சுக்கோங்க, அவங்கிட்ட பேசுங்க, அந்த பொண்ணு கிட்ட பழக விடாதீங்கன்னு. ஆனா நான் சொல்றது நீங்க கேட்கல. இப்போ குழந்தைன்னு ஒண்ணு வந்துட்டதுக்கு அப்புறம் அவங்கள பிரிக்க முடியாது, பிரிக்கிறதும் தப்பு. பேசாம விட்டுடுங்க மேடம், ஆக வேண்டிய பூஜையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வக்கீல் சொல்ல வேற வழி இல்லாம இங்க விஜயவோ அங்க மனோஜை முறைச்சுக்கிட்டு இருக்க. அங்க நின்னுகிட்டு இருந்த ரோகிணியுமே பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. ஏன் மீனா, பார்லர் அம்மா உண்மையாலுமே கர்ப்பமா இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கேட்க, எனக்கு என்னங்க தெரியும், என்னதான் இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதானே ஆகணும். எப்படியும் வயிறு பெருசானா நமக்கு தெரியுதானேங்க போது. இத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட்டுக்காதீங்க, நம்ம வேலையை நாம பார்ப்போம். என்னைக்கா இருந்தாலும் அந்த ரோகிணி கையும் களவுமா மாட்டதானே போகுது, அப்ப பாத்துக்கலாம். ஒரு வேலை கர்ப்பமா இருந்தா அது நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசாதனங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவுமே அங்க முத்துவ சமாதானப்படுத்துறாங்க. இப்படியே 2 நாள் போக ரூமுக்குள்ள இருந்த மனோஜோ, ஏன் ரோகிணி, நீ உண்மையாலுமே கர்ப்பமா இருக்கியா? சொல்லு, என்னோட குழந்தை உன்னோட வயித்துல வளருதா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்க, இங்க ரோகிணி இருந்துகிட்டு, ஐயோ மனோஜ், நான் இந்த வீட்டில் வந்து உன் கூட சந்தோஷமா வாழ்றதுக்காக, உன்னை தனியா விடாம இருக்கிறதுக்காக நான் ஒரு ட்ரிக்கு வச்சுதான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். நான் கர்ப்பமாவே இல்லை மனோஜ். என்ன ரோகிணி சொல்ற, நீ கர்ப்பமா இல்லையா? அடக்கடவுளே, இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுவாங்களே. மனோஜ் மனோஜ், சத்தம் போடாத, பேசாம அமைதியாயிரு. நான் ஏதோ பொய் சொல்லி தான் வந்திருக்கேன், நீயே என்னை போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. இப்போ என்ன, எப்பயாவது தெரிய வந்ததுன்னா அப்போ நான் சமாளிச்சுக்கிறேன். இப்போதைக்கு இப்படியே இதை நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியும் மனோஜும் பேசிக்கிட்டு இருக்க. அது நேரம் இங்க வாசல்ல நின்று மீனா ஒட்டு கேட்டுறாங்க. அடிப்பாவி, அப்போ கர்ப்பமா இருக்குன்னு பொய் சொல்லிதான் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வந்திருக்கியா? உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு வேக வேகமா இங்க முத்துக்கிட்ட வந்த மீனா, என்னங்க என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. நீங்க சொன்னது சரிதான், அந்த ரோகிணி கர்ப்பமா இருக்குன்னு பொய் சொல்லிதாங்க இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. இப்போவும் திருட்டுத்தனம் பொய்ன்னு அதை கையில இருந்து விடவே இல்லை, இப்படியே தாங்க நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொன்னதை கேட்டதும், நான் தான் சொன்னல மீனா, எப்படியும் திட்டம் போட்டுதான் ஏதாவது ஒரு ஐடியாவோட தான் அந்த பார்லர் அம்மா வீட்டுக்குள்ள வந்திருக்கோன்னு, அதே மாதிரி நடந்து போச்சுல. சரி, இப்போதைக்கு நாம இப்படியே விடுவோம். ஒரு 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் டாக்டரை வர வைப்போம், செக்கப்னு சொல்லி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவோம். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா உண்மை வெளியே வரதானே போகுது, அப்ப தெரியும் இந்த முத்து யாருன்னு. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் மீனாவும் ஒரு பெரிய திட்டத்தை போட்டுறாங்க. இப்படியே 2 நாள் கழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த விஜயா கிட்ட, அம்மா என்னம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, அந்த வாரிசை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வேண்டாவா? அதனால இந்த பார்லர் அம்மாவை நாம நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் குழந்தை நல்லா இருக்கா ஆரோக்கியமா இருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு முத்து ஆரம்பிக்க, உடனே இங்க ரோகிணி இருந்துகிட்டு, முத்து, என் குழந்தை மேல எனக்கு அக்கறை இருக்கு, உங்களுக்கு ஒன்றும் அக்கறை இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்ன பார்லரம்மா சொல்ற, இது உன் குழந்தை மட்டும் இல்லை, இந்த குடும்பத்துக்கு வரப்போற வாரிசு, மூத்த வாரிசு. அதனால நானும் மீனாவும் இப்பவே உன் கூட வரோம். உன்னை கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணி நீ உண்மையாவே கர்ப்பமா இருக்கியா, உன் வயிற்றுல வளர்ற குழந்தை ஆரோக்கியமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து அண்ணாமலை கிட்ட சொல்ல, இங்க பாருமா, இந்த வீட்டுக்குள்ள நீ மறுபடியும் வந்திருக்கனா உன் வயிற்றுல வளர குழந்தைக்காக தான் நாங்க உங்களை சேர்த்திருக்கோம். அதனால உன் வயிற்றுல வளர இந்த வாரிசு நல்லபடியா இருக்கான்னு முத்துவும் மீனாவும் உன்னை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை சொல்ல, வேற வழி இல்லாம அங்க ரோகிணியும் கிளம்பி முத்து மீனா கூட ஹாஸ்பிட்டலுக்குமே போறாங்க. மனோஜ், இப்ப எப்படி மனோஜ் இங்க இருந்து தப்பிக்கிறது? ஒருவேளை இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் நான் கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சுதுன்னா வீட்டுக்கு போய் சொன்னா ஆன்ட்டி என்ன நீ சொன்ன மாதிரியே என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுவாங்க போல இருக்கே அப்படின்னு ரோகிணி சொல்ல, நான் தான் அப்பவே சொன்னல, உனக்கு வேற ஏதாவது போய் சொல்லியிருக்க தெரியாதா? இப்ப பாரு, கர்ப்பம் அது இதுன்னு சொல்லி மாட்டிக்க வேண்டியத நிலைமை ஆயிடுச்சு. இங்க ரோகிணி யாரு, உள்ள டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு நர்ஸ் சொன்னதும் இங்க ரோகிணியோ அங்க டாக்டர் கிட்ட போக, டாக்டரோ ரோகிணியை செக் பண்ணி பார்த்துட்டு, என்னம்மா நீங்க பிரெக்னென்ட்டாவே இல்லை, அப்படி இருக்கும்போது எதுக்காக பிரெக்னென்ட்டா இருக்குன்னு பொய் சொல்லியிருக்கீங்க? டாக்டர், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர், என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன்.
என்னம்மா சின்ன பொய்ன்னு சொல்ற? இது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? இதுக்காகலாம் என்னால ஒன்ன மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. யாரு இந்த பேஷண்ட் கூட வந்திருக்கவங்கள உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு எங்க டாக்டர் சொன்னதும் அங்க முத்துவும் மீனாவும் நேரா அங்க ரூமுக்குள்ள வர முத்துவும் மீனா கிட்டயும் அங்க டாக்டர் எல்லா உண்மையும் உடைச்சிடுறாங்க. சாரிங்க, இந்த ரோகிணி கன்சீவாவே இல்ல, இவங்க போய் சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்னதை கேட்டதும் முத்துவும் மீனாவும் கோவத்தோட வெளியே வந்த மீனா கிட்ட இங்க ரோகிணியும் மனோஜும் என்னதான் கெஞ்சினாலும், டேய் ஃப்ராடு பயலே, இவளே ஒரு ஃப்ராடு, இவ கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? எங்களுக்கு வீட்லயே தெரியும் இவ கர்ப்பமா இல்லைன்னு. அதை உண்மையாலுமே நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் ரிப்போர்ட்டோட அம்மாவை போய் பார்க்கலாமேன்னு நாங்கள் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். மீனா, நம்ம வேலை முடிஞ்சுது, நீ வா நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் மீனாவும் என்னதான் மனோஜும் ரோகிணியும் கெஞ்சினாலும் நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் அங்கே அண்ணாமலையோ, என்னப்பா குழந்தை ஆரோக்கியமா இருக்கா? என்னடா முத்து, அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காரு, வாயை திறக்காம அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய கேட்க, அம்மா நீங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரி உண்மையாவே இந்த பார்லர் அம்மா கர்ப்பமாவே இல்லை. ஒரு பொய்ய சொல்லிதான் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு கர்ப்ப வேஷத்தை போட்டுக்கிட்டு இந்த பார்லர் அம்மா வீட்டுக்குள்ள வந்திருக்கு. இந்த உண்மை எங்களுக்கு நேத்தே தெரியும். மீனா இவங்க ரூமுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒட்டு கேட்டுட்டா. எப்படியும் மீனா சொன்னா நீங்க தான் நம்பவே மாட்டீங்களே, அதனாலதான் கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே போய் இந்த பார்லர் அம்மாவை செக் பண்ணதுல டாக்டரே ரிப்போர்ட்ல கொடுத்துட்டாங்க. பார்லர் அம்மா பிரெக்னென்ட்டாவே இல்லையா, இந்தாங்க அந்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த ரிப்போர்ட்டை விஜய கிட்டையும் அண்ணாமலைட்டையும் கொடுக்க அதை வாங்கி பார்த்துட்டு 2 பேருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. வந்த கோவத்துக்கு அங்க விஜயாவோ ரோகிணியோட தலைமுடிய பிடிச்சு, ஏண்டி எங்க கிட்டே பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கியா? ஏன் உனக்கு வேற பொய்யே சொல்ல தெரியாதா? போயும் ஒரு குழந்தைய வச்சு இப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கே, உனக்குலாம் வெக்கமா இல்ல? ஏய் மனோஜ், நீ மட்டும் எதுக்காகடா இங்க இருக்க? நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தானே இந்த குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக கர்ப்பமா இருக்க அது இதுன்னு பொய் சொல்லியிருக்க. ஒழுங்கு மரியாதையா இவ தான் வேணும்னு சொன்னல, இவ கூடவே இந்த வீட்டை விட்டு வெளியே போனியும். ஆன்ட்டி ஆன்ட்டி, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க ஆன்ட்டி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னது, நீ சொல்றத நான் கேட்கணுமா? ஒரு காலமும் கேட்க மாட்டேன். என்னங்க, இவ முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கலங்க. நீங்களே இவங்க 2 பேரையும் அடிச்சு வெளியே துரத்துங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்ல அங்க அண்ணாமலையோ 2 பேரோட கழுத்து பிடிச்சும் வீட்டை விட்டு வெளியே துரத்துறாரு.